பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவனுடைய நாமம் ஒன்று மட்டும் மகிமைப்படுவதா. கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கண்மலையும் இரட்சகருமாகிய கிறிஸ்தேசுவின் ஈடிணையற்ற நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் மீண்டுமாய் வாழ்நாளில் ஒரு நாளையும் தந்து ஜீவ சுகபலனை கூட்டி கொடுத்து இந்த காலை பொழுதிலே மகத்துவமான பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் என்பது நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்பது பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதில், அதாவது பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பாத்திரம் என்று நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது பிதாவின் சித்தத்தை செய்வதை தான் அது குறிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதற்காக கிறிஸ்து அந்த சூழ்நிலையில அவர் தயாராக இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த ராத்திரியிலே அந்த கெத்செமனே தோட்டத்திலே என்று பார்க்கிறோம். இதைதான் பேதுருக்கு விளக்குறார். அங்க ஒரு 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 ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை. அங்க கூட ஒரு அற்புதத்தை செய்யறாரு. பேதுருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு. என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே சாவான் அப்படின்னு ஒரு லெசன் எடுக்கிறார். 3 காரியங்கள் அங்க சொல்றார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான். பட்டயத்தை எடுக்கிற எல்லாரும் பட்டயத்தாலே மடிவார்கள். அது ஒரு காரியம். 2வது நம்ம பார்க்கும்போது, வேத வசனங்கள் நிறைவேற வேண்டும், தீர்க்க தரிசனமும் நிறைய வேண்டும். அதற்காகவே நான் வந்தேன், நான் அனுப்பப்பட்டவேன் என்பதையும் அவர் அங்க விளக்குறார். சகோதர சகோதரிகளே, அங்கு ஒரு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று பேதுரை நோக்கி சொல்லும்போது, அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது அது பேதுருக்கு மட்டும் ஒரு லெசன் அங்க சொல்ல. அங்க பேதுரு மட்டும்தான் கத்தியை எடுத்திருப்பாரா, அந்த பட்டயத்தை எடுத்திருப்பாரா என்றால் இல்லை. மற்ற சீஷர்களுக்கும் அவர் அந்த பாடத்தை எடுத்திருப்பார். ஏன்னா எல்லா சீஷர்களும் தான் அந்த பாடத்தை சொல்லி கொடுத்திருப்பார். ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாருங்க, அவரை அரெஸ்ட் பண்ண வர அந்த கூட்டம் கூட, அந்த பகைவர்கள் கூட்டம், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட எப்படி வராங்கன்னா, தடியோடு வராங்க. தடி, கம்பு, ஈட்டி, பட்டயத்தோட அவங்க வரதா நாம பார்க்கணும். ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். பேதுருக்கு மட்டும் அவர் அந்த லெசன் எடுத்திருப்பாரா, பட்டயத்தை எடுக்கிறோம் பட்டயத்தாலே மடிவான் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 22:49 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினால வெட்டுவோமா என்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கெத்செமனே அந்த இரவிலே கிறிஸ்துவ சூழ்ந்து எல்லா சீஷர்களும் அங்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க ஓடி போறாங்க. அப்போ அவரை சூழ்ந்து நிற்கிற நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22:49 அவரை சூழ்ந்து நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரை பட்டயத்தால வெட்டுவோமா என்றார். அப்படியே அவங்க பேசும்போது, ஏன்னா ஒரு பகைவர்கள் கூட்டம் வருது. அவங்க வரும்போது எப்படி வராங்க? பட்டயத்தோடு, தடியோடு, கம்புகளோடு ஒரு அரெஸ்ட் பண்ண வராங்க. இப்போ சீஷருங்க என்ன பண்றாங்க? அவரோட சண்டை போடலாமா, நம்ம போராடலாமா, அவங்களோட அப்படின்னு வெட்டிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்வதற்கு முன்னாடி பேதுரு கொஞ்சம்
முந்திக் கொள்கிறார். முந்தி அந்த காரியத்தை செய்கிறார். அந்த மல்குஸ் இந்த காதை வெட்டுறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பதான் அவர் சொல்றாரு அந்த பாடத்தை பாருங்க. யாருக்கு சொல்றாருன்னா, பட்டயத்தால எடுப்பவர் எல்லாரும் பட்டயத்துல மடிவார்கள் என்று எல்லா சீஷருக்கும் சொல்றார். அதே நேரத்துல நமக்கும் சொல்றார். அன்னைக்கு சொல்லி இருக்கிறார் கிறிஸ்து, இன்னைக்கு நமக்கும் சொல்றார். அப்போ பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாம இருக்கக்கூடாது. ஏன்னா அதை எதிர்ப்பு நோக்கி இருக்கிறார் அந்த கடைசி ராத்திரியில. அப்போ கிறிஸ்து அந்த அந்த பாத்திரம் கிறிஸ்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்குதா என்று நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நமக்கும் தான் அந்த பாத்திரம், அந்த சித்தம், அதாவது அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பை நமக்கும் கொடுத்திருக்கிறாரு என்று பார்க்கிறோம். அப்ப நாம எப்படிப்பட்ட பட்டயத்தை இந்த காலங்களில் நாம் எடுக்க வேண்டும்? பட்டயத்தை எடுப்பவங்க எல்லாம் பட்டயத்தால மடிப்பவர்கள் எல்லா சீஷர்களுக்கும் சொல்றார். அந்த பட்டயத்தோடும் தடியோடும் அந்த கூட்டமா வர அந்த எதிரிகள் கூட்டத்துல கூட அவர்களும் கூட சொல்லியிருப்பாரு, என்னை பிடிக்கணும் தான் டெய்லியும் தேவாலயத்துல உங்க எதிரில தானே நான் பிரசங்கம் உபதேசிக் கொண்டிருக்கிறேன், ஏன் என்னை இப்படி அரெஸ்ட் பண்ண வரீங்கன்னு கூட அவர் கேட்கறதா நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. மத்தேயில 26 மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 52 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 52 முதல் 55 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை இருக்கிற யாவும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறையா? அப்படி செய்வனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். 55ஆம் வசனத்துல, அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவை எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்போது சீசர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரி. அப்போ 56ஆம் வசனத்துல 55ல பார்த்தோம், அவங்க கூட எப்படி வராங்க, அந்த எதிரி பகைவர்கள் கூட்டம் கூட பட்டயத்தோட வருவதா பார்க்க. சகோதர சகோதரிகளே, 56வது வசனத்துல மத்தேயு 26:56ல தீர்க்கதரிசிகள் எழுதிய வசனங்களும் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும், அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று கிறிஸ்து அந்த நேரத்துல எதிர்பார்த்து கொண்டு உறுதியோடு இருக்கிறார், பிதாவின் சித்தத்தை செய்ய என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க சகோதர சகோதரிகள், ஒரு பகைவர்கள் கூட்டம் வருது, தன்னை அட்டாக் பண்ண வராங்க, அரெஸ்ட் பண்ண வராங்க. அப்போ சீஷர் கேட்டார், அவங்களோட சண்டை போடலாம், வெட்டுவோமா என்று. அதற்கு முன்பு அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்து தன்னோட மரணத்தை பத்தி, தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பத்தி, பிதாவின் சித்தத்தை பத்தி எவ்வளவோ முறை அவர் சொல்லியிருந்து கூட அவங்க பாருங்க, அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆவி அவங்களுக்கு அந்த நேரத்துல இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் கூட பாருங்க, சண்டை போடலாமா, அவங்களோட கத்தி எடுத்து வெட்டலாமா என்ற ஒரு சிந்தை, ஒரு ஆவிதான் அவங்கள்ட்ட காணப்பட்டதா நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சொல்றாரு பாருங்க, நான் என் பிதாவிடம் கேட்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அவர் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்கிற. இப்ப இங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தன் பகைவர்களிடம், அதாவது தன்னை நோக்கி வருகிற ஒரு அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட கூட அவர் எப்படி இருந்துக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அததான் அவர் சொல்றாரு, நான் இப்ப என் பிதாவிட்ட கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான, இந்த லேகியோன்னா நமக்கு தெரியும், 12 லேகியோன், ஒரு லேகியோன்
6000 சோல்ஜர்ஸ்க்கு அந்த அவங்களுடைய பெட்டாலியன் ஒரு கணக்கு நம்ம படிச்சிருப்போம். அப்போ 6000 இன்டு 12 போது எங்கேயோ போகுது இல்லைங்களா? அப்போ பாருங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படி நம்ம தன்னை அரெஸ்ட் பண்ண, தன்னை கொல்ல வர பகைவர்களும் கூட தன் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பயன்படுத்தல. அங்க கூட அவர் எப்படி இருக்கிறாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பணி உள்ளவராக, தன் பணிவையும் சாந்தத்தையும் வெளிப்படுத்துகிறவராக, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தையும் செய்து, அங்க ஒரு அற்புதத்தையும் செய்து, அன்பு செலுத்துபவராக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இப்ப நாமும் கூட இது ஒரு பெரிய லெசன் நமக்கு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தை முடிவான்னு ஒரு லெசன். இது இன்னொரு லெசன். அவரோட குணலட்சத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, நாமும் கூட நம்ம பகைக்கிறவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை பற்றி குறை சொல்லுகிறவர்கள், அது யாரா இருந்தாலும், அது கிறிஸ்து இயேசுவில் காணப்பட்ட அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஒரு ஆபத்தான சூழ்நிலை கூட அதே பணிவு, அந்த சாந்தம், அந்த அன்பு போன்றவற்றை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாமும் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ நமக்கு ஒரு ஆபத்து வருது, பகைவர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க, அவருக்கு மரணம் நிச்சயம், தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்துல உலக மக்களின் ரட்சிப்புக்காக, முதலில் சபை, எல்லாவற்றுக்காக ஒரு ஈடுபலி செலுத்த வேண்டும். 2 முக்கியமான காரியங்களை இதெல்லாம் அவர் சிந்தையில இருந்திருக்கும். இந்த சூழ்நிலை கூட பாருங்க, அவர் எப்படி காணப்படுகிறார், தன்னோட குணலட்சணத்தை எப்படி, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. 3 காரியங்கள். 1, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றணும், உலக ரட்சிப்புக்காக அந்த ஈடுபலி செலுத்த வேண்டும். அதே நேரத்துல தேவதூஷணம் சொன்னான்னு சொல்லுவாங்க. தேவதூஷணம் சொன்னதாக தேவன் மீது தன்னால ஒரு களங்கம் வரக்கூடாது, அதையும் சரி செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் இருந்திருக்கும் அவர் மாம்ச சரீரத்துல இருக்கும்போது. அப்போ கூட அவருடைய கேரக்டர் அங்க அவர் வெளிப்படுத்த, அந்த பணிவு, இந்த சாந்தம், அன்பு, அவர் செய்த கடைசி அற்புதம் என்று நாம் பார்க்கிறோம். அங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட கிறிஸ்து அதை கேட்கிறார். என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ, அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இப்படி பாருங்க, 3 முக்கியமான காரியங்கள் அவருக்கு அங்க காணப்படுது. 1, தீர்க்க தரிசனங்கள், எழுதப்பட்ட வசனங்களை நிறைவேற்ற வேண்டும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், உலக ரட்சிப்புக்காக தன்னை ஈடுபலியாக பலியா செலுத்தணும். அதே நேரத்துல தேவ தூஷணம், பிதாவை பத்தி பிற்பாடு அவர் அதற்கு முன்பு அங்கதான் கெத்செமனேல ஜெபம் பண்றதை நம்ம படிச்சிருப்போம். இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் என்ற அந்த அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். எந்த பாத்திரம்? கடைசி நேரத்துல நான் பிதா மேல ஒரு களங்கத்தோட நானு மரணிக்க கூடாது. இந்த ஒரு 3 ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு. ஒரு உக்ரான கணக்கு அங்க, அது அந்த சூழ்நிலை இருக்கிறதா நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25, 26 நம்ம வாசிக்கும் போது அந்த ராபோஜனம், இது நமக்கு அந்த மேல் வீட்டு அறையில் நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அது சொல்றாரு, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த கடைசி ராத்திரியில மேல் வீட்டு அறையில இருந்து இந்த கெத்செமனே சம்பவம் வரைக்கும் கிறிஸ்து என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த புதிய உடன்படிக்கை, அந்த ராபோஜனத்தை மற்றும்
அவர் மரணத்தின் நினைவு கூறாமல் இந்த இன்பிட்வீன் ஃப்ரம் மேல் வீட்டு அறையில இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற வரைக்கும் அநேக காரியங்களை தீர்த்து சொல்லுவார். அதையும் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் நாம் படித்த சம்பவங்கள் தான். 26வது வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமலும் அவரை மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சொல்லிட்டு 27 29 வரை உள்ள வசனங்கள்ல நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த வசனங்கள் நல்லா நம்ம படிக்கும் போது 27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவட பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவுன். சும்மா கப்பெடுத்து வாங்கி குடிக்கிறதோ அவருடைய ஒரு நினைவாக அந்த அப்பம் சரீரமாகிய அதுக்கு அடையாளமா அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுறதோ பத்தி இங்க அதிகமா அவர் பேசல. ஆனா நிறைய உள்ள நம்ம போய் நிதானிக்கும் போது ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதா நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, எண்ணத்திலானின் 29வது வசனம், பாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 27 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். முக்கியமா சபை வகுப்ப புது சிருஷ்டிக்கு எப்படிப்பட்ட தகுதியோட தேவனுடைய வார்த்தையின்படி வாழணும், இந்த உண்மையான சத்தியத்துல இருப்பவர்கள் எப்படி ஒரு தகுதியோடு அதை அனுசரிக்க வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும், அந்த பாத்திரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதை நாம் சோதித்தறிந்து செய்ய வேண்டும். தகுதி இல்லாமல் அனுசரிக்க கூடாது என்று கூட அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதா நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்க, இதுக்கு இணையான சில வசனங்கள் இருக்கு. இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 27 29 வரை உள்ள வசனத்துக்கு நமக்கு இணையான ஒரு நல்ல தெரிந்த வசனம் எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தவர்களாய் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று நாம பார்க்கிறோம். நன்றா படித்து தெரிந்த வசனங்கள். அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 26 29 வரை உள்ள ஒரு வசனங்கள் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 வசனங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்குமே. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலில் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள், எச்சரிப்பு நமக்கு தான். அதாவது நாம அப்படியே ஒரு கேஷுவலா எடுத்துக்கிறோம். அந்த கணம், அந்த மகிமை, அந்த அழியாமை, இந்த சாவாமை, சரிங்களா, ஒரு கேஷுவலா எடுத்துக்கிறோம். ஆனா அதற்கு எப்படிப்பட்ட தகுதி வேணும்? அந்த நினைவு கூறும் நாட்களுக்கான சம்பவங்களாக இது இருந்தாலும் அதை எவ்வளவு தகுதியோடு, ஜாக்கிரதையோடு, பயபக்தியோடு
அந்த ஒரு நாளை நாம் அனுசரிப்பதற்கு, வருஷத்திற்கு ஒரு முறை அந்த ஒரு நாளை அனுசரிப்பதற்கு, அந்த வருஷங்கள் முழுவதும் என்று உடன்படிக்கை நம்மளை அர்ப்பணிச்சிட்டோமோ, அதுல இருந்தே நம்ம ரொம்ப நீதி உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் பாருங்க. அந்த எபிரேயர் 10ல சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செருளாய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரி, அவருடைய ரத்தம் ஒரு முறைதான் கிறிஸ்து நமக்காக சாக முடியும் இல்லைங்களா? அப்போ இது எதை குறிக்கிறதுனா, ஒண்ணு அந்த நினைவு கூறும் நாட்களில் நாம் செய்ய வேண்டிய எந்த தகுதியோடு அனுசரிக்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு எந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டதோ பானம் பண்ணும்படி அந்த பாத்திரத்தில் நமக்கும் பங்கு இருக்கு என்று பார்க்கிறோம். அவர் பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று பாடு பேதுரு எழுதுறதை கூட நாம வாசிக்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப சும்மாவே நம்ம போய் அந்த கனத்தையும் மகிமையும் அந்த சாவாமையும் அழியாமை பெற்றுக்கொள்ள முடியுமானா இல்ல. நமக்கு அந்த பாத்திரத்தில் பங்கு இருக்கு, அந்த பாடுகளில் பங்கு இருக்கு என்று நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஒவ்வொரு நாளும் அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கனத்தையும் மகிமையும் நாம் அடைய வேண்டும் என்றால் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆம் சிஸ்டர், நம்ம பார்க்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு, இனி வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு, நம்மிடத்தில் வெளிப்பட போகிற அந்த நம்பிக்கைக்கு, அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதெல்லாம் ஒரு பாடு இல்லைன்ற. நாம படுகிற பாடு, நமக்கு வர பிரச்சனை கஷ்டங்கள்லாம் ஒரு பாடே இல்லை கம்பேர் டு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களோட. அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், நாம பிள்ளைகளானால் சுதந்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அப்படின்னா அது எதுக்கு இருக்கு பாருங்க. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். எப்படியாகும்? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் உரிமைய, இந்த சுதந்திரத்தை பாடுபட்டாதான், நாமும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதான் நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆவியை இப்ப கொடுத்துட்ட. அப்புறம் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நமக்கு தான் அது நம்மிடத்தில் இருக்கு. நம்மை நாமே உய்த்து ஆராய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதுதான் வாசித்தோம். சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்ற பின்பு நாம் மனப்பூர்வமாய், பாவம்னா எல்லாமே பாவம் தான். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாமே பாவம்தான் என்று பார்க்கிறோம். அநீதி எல்லாம் பாவம்தான் என்று யோவான் எழுதுவதாக பார்க்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, நமக்கும் தலையாகிய கிறிஸ்துவை போல நாமும் பிதா நமக்கு எப்படிப்பட்ட பாத்திரத்தை கொடுத்திருக்கிறாரோ அதுல நாமும் பானம் பண்ண வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நாம் அர்ப்பணித்திருக்கிற காரியத்தை நாம் உணரக்கூடியவர்களாக, அதையும் நம் வாழ்வில் நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ கிறிஸ்துவோடு அங்கங்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இணைக்கப்படுவதே நாமும் அவரோடு பிற்கப்படுவதற்கு தான். அந்த அப்படி பிற்கப்படுத்த அந்த பாத்திரத்தில் பான பண்ணதான் நாம இணங்கி இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆகவே பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாது இருப்பேனோ, பிதா நமக்கும் கொடுத்திருக்கிற
அந்த பாடுகள், அந்த மகிமை அடைய வேண்டும் என்றால் அந்த பாடுகள் நாமும் பானம் பண்ண வேண்டும். அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நம்மை இப்படி ஒவ்வொரு நாளும் காலைதோறும் நம்மை எழுப்பி இந்த சத்தியத்தை கொடுத்து வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே மனிதன் வந்தா அந்த லெசன் பேதுருக்கு மட்டுமல்ல, அந்த இருந்த எல்லா சீஷர்களுக்கும், இந்த கடைசி காலத்துல இருக்க சீஷர்களாக அவர் போகக்கூடியவர்களாக இருக்கிற நமக்கும் அதுல ஒரு பாடமா பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து அப்புறம் பின்னாடி நம்ம எப்படிப்பட்ட பட்டயத்தை எடுக்கணும்ன்றதையும் நமக்கு அந்த ஆவியின் பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஆகவே இன்றைய தினத்திலும் தேவன் கிறிஸ்து மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம், என்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நமக்கு கொடுத்திருக்க பாத்திரத்திலே அந்த சித்தத்தை நிறைவேற்ற தேவன் தாமே நம்ம எல்லோருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.